Hi friends, நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவிலேருந்து நான் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் கம்மி தான், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அடுத்த பார்த்தீங்கன்னா நான் சைடு வியூ காமிக்கிறேன், பாருங்கள். இதான் வண்டியோட சைடு வியூ. நான் பொறுமையாக காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் தான், டேங்க் தவிர மற்றது எல்லாமே பிளாக்கில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட். இது பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைட்டு, நம்பர் பிளேட்டு, சைலன்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது வண்டி. ரைட் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா யார் வேணாலும் ஓட்டலாம், வண்டி வெயிட்லாம் கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீடோ மீட்ரு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடோ மீட்டரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லைட்டு, இது பார்த்திங்கன்னா ஹாலஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா எல்லோ தான், ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே. அது கீழே பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்க்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரப்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்குது. மெடுக்கடு பார்த்திங்கன்னா ஃபைபர் தான், அதுவும் நல்லா ஷைனிங்காக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டயரு, இது பார்த்திங்கன்னா அலாய் வீல் கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 110, 70, 17 கொடுத்துருக்காங்க. வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைனாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, சேருகிற அடிக்காத மாதிரி அந்த இதில், ஆனால் ஷைனிங்காக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு லைட் கொடுத்துருக்காங்க, சும்மா தான் அது டம்மி. இந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்க்குலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்க்கு வந்துடுது நம்மளுக்கு. இதோட கேபிள் பார்த்திங்கன்னா எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த ரப்பர் தான், பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த ஃபோர்க்கில் டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடோ மீட்ரு தான். இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் தான், 160 ஃபுல் ஸ்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபியூலும் இதிலே வந்துடுது. அப்புறம் டைமு, கீர் எந்த கீரில் போகுது வண்டி அதுவும் காமிச்சிரும். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மீட்டர்லேயே வேலை செய்யுது. டைம் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைட்டு, அப்புறம் பேட்ரி, ஏபிஎஸ்ஸு, இன்ஜின் அலர்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடோ மீட்டரில் வந்து காமிக்குது. அடுத்ததாக இதோட சாவி எடுக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. 6ன்னு போட்டிருக்கு. இதில் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுதான் இந்த வண்டியோட சாவி. 2 ஸ்பேர் கீ வந்து கொடுத்துறாங்க வண்டி வாங்கும்போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடோ மீட்டரில் வைசர் நம்ம ஃப்ரண்ட்டில் வேணும்னா வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடு ஆக்சிலேட்டர் வந்துடுது, ஃப்ரண்ட்டு பிரேக்கு. இதுதான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எல்லாமே இந்த சுவிட்சு தான். அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா பார்க்கிங் லைட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது வந்துடுது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஹை பீம், லோ பீம் இது ரெண்டுமே இங்கே வந்துடும். இண்டிகேட்டரு, சுவிட்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்னு. இங்கே பார்த்திங்கன்னா கொச்சன்னு இல்லாமல் முடிஞ்சிருது. மிரர் பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரவுண்டு கலர்லேயே வந்துடும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரிப்பு செட் பண்ணுறது, ட்ரிப்பு ஏ, ட்ரிப் பி, ப்ரெஸ் பண்ணணும், டைமு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பட்டனில் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா மாறும். நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்பீடோ மீட்டரில். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி மாறுது பாருங்கள். டைம் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம அந்த ஒரே பட்டனில் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன ஸ்பீடோ மீட்டர் இவ்வளோ வேலை செய்யுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரைட் சைடு வியூ, இது பார்த்திங்கன்னா ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்லேயே வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ராயல் என்ஃபீல்டு. அது கீழே பெருசாக ராயல்னு வருது. இந்த டேங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டு இது தான் இருக்கிறது. மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் தான். சைடு அந்த ஷீல்டில் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. எல்லாமே ஸ்டிக்கர் தான், மற்ற வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளாக் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக்கில் தான் வருது. இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா கிக்கர் கிடையாது. அப்புறம் இந்த பம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. வண்டி கீழே விழுந்தாலும் சேஃப்டி தான். சைலன்சர்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ராயல் என்ஃபீல்டில் பார்க்கும்போது ஸ்பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். அந்த பிரேக் லிவரு, ஃபுட் ரெஸ்ட்டு, இது எல்லாமே. இது பிரேக் லிவர் பாருங்கள் எப்படி டிசைனாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சைலன்சர் வந்து நம்மளுக்கு சூடு வந்து ஆகாமல் இருக்கிறதாக சைலன்சரில் கவர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சிங்கிளாகவே கொடுத்துருக்காங்க. இதான் இந்த சைலன்சர் கவர், அதுவும் பார்த்திங்கன்னா பிளாக்லேயே வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து டிஸ்க் பிரேக், அதுவும் நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீல்லையும் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 140, 70, 17 சைஸ் வருது இது. அதுவும் டிஸ்க் பிரேக் தான். சஸ்பென்ஷனும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிளாக் கலர் தான். சைலன்சர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். வண்டிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிரிப்பு, சென்டர் ஸ்டாண்ட் போகிறதுக்கு, பை மாட்டுறதுக்கு வந்துடுது.
சைடில் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் தான், நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காரவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும், சேஃப்டி கார்டு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்ப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா லைட்டு, இது பார்க்குறதுக்கு முட்டை மாதிரி இருக்குது. அது நம்பர் பிளேட் வந்துடுது. இங்கே ஒரு லைட் கொடுத்துட்டாங்க நம்பர் பிளேட் தெரிகிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாகவே இருக்குது. ஆனால் வண்டி ஹைட்டு கிடையாதுங்க, யார் வேணாலும் ஓட்டலாம். வண்டி கொஞ்சம் ஷார்ட்டான வண்டி தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் லைட்டும் வந்துடுது, இது பார்த்தாவே தெரியும். இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா கூட நல்லா ஷைனிங்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டுன்னு இருக்கும், ரைட் சைடு வந்து ராயலுன்னு இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டுன்னு இருக்கும். டேங்க்கில் நீங்கள் பார்த்தாவே தெரியும். அதே மாதிரி சைடு ஷீல்டில் பார்த்தா கூட ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 அப்படின்னு இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா செயின்ஸ் பாக்கெட் க்ளீன் பண்ணலாம் நம்ம ஓப்பன் பண்ணி. ஃபஸ்ட்டு இருந்த வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த வண்டியிலும் இல்லை, கிளாசிக்கில் அந்த மாதிரி வண்டியிலலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக் ஷெட்லேயே ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரே அடிச்சிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம் செயின்ஸ் பாக்கெட்டை. கவர் மட்டும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் கவர் கொடுக்கல. மேலே மட்டும் லைட்டாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஃபுட் ரெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒன்றுமே கிடையாது, வெறும் அந்த ஃபுட் ரெஸ்ட் மட்டும்தான். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா பிளாக் தான். பேக் சைடு மெடுக்கடை பார்த்திங்கன்னா அதுவும் பிளாஸ்டிக் தான், நல்லா ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வந்து வீலில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜாலி மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கியர் பார்த்தோன்னா நம்ம அப்பாச்சி வண்டியில் வரும்ல, அதே மாதிரி தான் சேமாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக இருக்குது இந்த கியர் லிவரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாண்டு வந்துடுது, சைடு ஸ்டாண்டும் இருக்குது, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்துடுது. அதுக்கடுத்து இன்ஜினில் பார்க்கும்போது கீழே வந்து சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி இரும்புலேயே கொடுத்துட்றாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக இருக்குது. கீழே ஏதாவது கல் அடிப்பட்டால் கூட இன்ஜினில் பாதிப்பு இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. டேங்க்கு தான் இந்த வண்டியோட கலர் மட்டும், மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் தான், பார்த்தாவே தெரியும். அடுத்ததாக சீட்டு பார்த்திங்கன்னா ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்குது, பேக் சைடு உட்காரவங்களும் கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேங்க் கவர் வந்துடுது. டேங்க் கவரோடு பார்க்கும்போது வண்டி கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ட்ரிப்பு சுவிட்சு பாருங்கள், நான் சொன்னல அங்கே இருக்குது பாருங்கள், அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கிளட்சி லிவரும் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துடுது. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் இருக்குது இல்லையா, அந்த இண்டிகேட்டரில் கவர் போட்டிருக்காங்களா பிளாக் கலர், அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அது வண்டி வாங்கும்போது நம்மளுக்கு வராது, அது நம்ம தனியாக தான் போட்டுக்கணும். அதுவும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். வண்டியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இதுதான், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பின்னாடி பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் ஆயில் செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோட பெட்ரோல் கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டர் வருது. 13 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம இதில் வந்து தாராளமாக பிடிச்சிக்கலாம், 13 லிட்டர் கெப்பாசிட்டி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், பார்க்கிங் லைட்டும் போட்டு காமிக்கிறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியும் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் வீடியோவில் சவுண்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேளுங்க. லைட் பார்த்திங்கன்னா ஹாலஜன் லைட் தான், பார்த்தாவே தெரியும். அதுக்கடுத்து பார்க்கிங் லைட்டும் பாருங்கள், சைலன்சர் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. வண்டி நான் ரேஸ் பண்ணுறேன், சவுண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஹெட்லைட்டில் இருக்கிற அந்த க்ரில்லு, இண்டிகேட்டரில் இருக்கிற க்ரில் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இது வந்து நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும். அது வண்டி சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா வண்டியோட ஓனர் போட்டிருக்காரு. பேக் சைடும் அதே மாதிரி நான் காமிக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வருது. பம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இதோட இன்ஜின் டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். இதோட சிசி பார்த்திங்கன்னா 349.34 சிசி, சிங்கிள் சிலிண்ட்ரு. பவர் பார்த்திங்கன்னா 20.4 PS, 6100 RPM வருது. டார்க் பார்த்திங்கன்னா 27 Nm, 4000 RPM வருது. 5 கீர் இது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த இது தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இந்த ராயல் என்ஃபீல்டு இந்த இது பார்த்திங்கன்னா இது தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இது நம்ம தனியாக தான் போட்டாகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த க்ரில்லு இதுவும் பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் வரும். இப்போ இந்த வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா, இது வந்து நம்ம ரிவ்யூ போட்டிருக்க வண்டி, இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2,10,000 வருது. பேஸ் வேரியண்ட்டும் டாப் வேரியண்ட்டும் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வரதான் செய்யும். இந்த வண்டி நம்ம வீடியோவில் போட்டிருக்க வண்டி பார்த்திங்கன்னா 2,10,000. டேக்ஸு, இன்சூரன்ஸு, RTO எல்லாமே சேர்த்து 2,10,000 நம்ம திருவண்ணாமலையில் வருது. மற்ற மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் ரேட் வந்து டிஃபர் ஆகும்.
அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபினான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஷோரூமில் நம்ம திருவண்ணாமலையில் HDFC பேங்க்கு, கொட்டக் மஹிந்திரா, சோழமண்டலம், LNT ஃபினான்ஸ், டாட்டா கேபிட்டல், இது மாதிரி நிறைய ஃபினான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி 1000 rupees ஒர்த்து gift வந்து தராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குயிக்காக டெலிவரி பண்ணுறாங்க. என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் வந்து சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணுறாங்க. எல்லா ஃபினான்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம திருவண்ணாமலையில். நீங்கள் கலர் பார்த்திங்கன்னா நான் வீடியோவே போட்டிருக்கேன். கலர் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்னால் வந்து புரியாது, அதனால் ஃபோட்டோ போட்டு நான் வந்து எல்லாமே போட்டிருக்கேன். என்னென்ன வேரியண்ட் எல்லாமே தெளிவாக போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வண்டியோட டீட்டெயிலும் நான் வந்து தெளிவாக போட்டேன். இந்த வண்டியை ரிவ்யூ கொடுத்த அஜித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நானாக வந்து ரிவ்யூ எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் நான் எதோ சொல்ல மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.